Hello friends, welcome to Reva Designers. நம்ம இந்த வீடியோவில் ஸ்கர்ட் சால் அதெல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இதை தான் லைனிங்கை வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸ்க்கு இது லைனிங் கிளாத் தான். இந்த லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மொத்தமாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ப்ளவுஸோட பீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் மொத்தமாக வச்சா தான் நல்லா இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இதுக்கு அளவு ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அளவு ட்ரெஸ்ஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து ஆம்கோல் ரெண்டும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸில் நம்ம கைக்கு அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ளவுஸ் பீஸு சேரீயில். இதில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு பார்டர் வருது. அந்த பார்டர் வந்து கீழே ப்ளவுஸோட எண்டில் வர மாதிரியே வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட அளவுக்கு கொஞ்சம் கீழே மடக்கடிக்கிறதுக்கு விட்டுட்டு அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டேன். பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ இதிலே 2 பீஸ் இருக்குது. இதே செப்ரேட்டாக கட் பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கட் பண்ணி வச்ச அந்த பார்டர் இருக்குது, எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்கிற பார்ட்ரு. இந்த பார்டரில் இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டிசைன் வருது பார்த்திங்களா, இதை வந்து கைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கையில் வைக்கிறதுக்கு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கையோட அளவு வச்சு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வர இதை மட்டும் கைக்கு வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ப்ளவுஸ் ஃபுல்லும் ப்ளைனாக இருக்கும்போது கை வந்து இது வந்து 4 இன்ச் தான். அதனால் கையில் லைட்டான டிசைன் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் தைக்க போகிறோம். இப்போ இந்த பீஸை வந்து நெக்கில் வர மாதிரி நான் செட் பண்ணணும். இந்த பார்டர் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸில் இப்படி ஆர்க் மாதிரி வர மாதிரி நம்ம தைக்கணும். அவ்வளோதான், இதோட ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சது.